இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பாஸ்டர் பார்ஷ்வ கோணாசனான்னு சொல்லுவாங்க. பார்ஷ்வ மீன்ஸ் சைடு, கோணம் மீன்ஸ் ஆங்கிள், சைடு ஆங்கிள்டு பாஸ்டர். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம சைட் பாடி இல்லைங்களா நல்லாவே லாங் ஆகும். எல்லோரும் உட்காந்து நார்மலாக பாஸ்டர் எப்படி ஆகும், இப்படி. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி சின்னதாகுது, பேக் பாடி நிறையவே லாங் ஆகுது. ஸோ இந்த அன்ஈவன்னஸ்னால வி ஆர் லூசிங் த ஹைட் ஆஃப் த பாடி. பேக்கில் அப்பர் ஷோல்டர்ஸில் நிறையவே ப்ராப்ளம்ஸ், நிறைய பேர் இப்படியே நேச்சுரல் பாஸ்டரே இப்படி ரவுண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ when you stretch out the side இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்லி பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம பாஸ்டர் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும், ஹைட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் யுவர் ஸ்பைன் will get a lot taller. ஸோ அது பண்ணுறதுக்கு திஸ் பாஸ்டர் பார்ஷ்வ கோணாசனா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்டர் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் எப்படி பண்ணணும்னா, நம்ம ரைட் லெக் எடுத்து மேட்டோட ஃப்ரண்ட் இடத்துக்கு வாங்க. ரைட் டோஸ் எல்லாமே நம்ம மேட்டோட ஷார்ட் சைட் பார்க்குற மாதிரி அப்படி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் மேட்டோட எவ்வளோ பின்னாடி எடுக்க முடியுமோ யூ டேக் சச் அ பிக் வைட் ஸ்டாண்ட்ஸ், ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் டோஸ் எல்லாமே அந்த லாங் சைட் மேட்டோட பெரிய சைட் பார்க்குற மாதிரி எடுத்து டோன். ஹிப்ஸ் ஓப்பனில் வச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்கள் ரைட் தையை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ண உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீயை உள்ளே வைப்பாங்க. அகேன் வெரி ராங். ஏன்னா உள்ளே இருக்கிற லிகமெண்ட்டில் நிறையவே டென்ஷன் வரும். வெளியிலையும் வைக்கக்கூடாது. கரெக்டாக நீ ஓவர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நீலேருந்து கீழே பார்த்தா ஆங்கிள் டைரெக்டாக தெரியும். கையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் கையை எவ்வளோ முன்னாடி எடுக்க போக முடியுமோ எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் கையை காலோட உள்ள இடத்துல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேலே பார்க்கலாம், இது ஒரு வேரியேஷன். இல்லைன்னா காலோட பேரலாக வச்சு முன்னாடியும் பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் டிப் டு ஆல் த வே டு த பேக் ஆஃப் த டோஸ் ஒரே ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் டயக்னல் லைனில் இருக்கணும். உங்கள் தலையும் மேலே வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் புல் த பெல்லி இன். ஸோ போஸை திருப்பியும் 5 breathsக்கு ஹோல்ட் பண்ணணும். ஸ்லோலி அடுத்த எக்ஸேலில் உடம்பு மேலே எடுத்துன்னு வந்துட்டு ரிலாக்ஸ் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் 2 காலம் சேர்ந்து யூ கேன் பிரிங் இட் பேக் டுகெதர். சிம்பிள் பவர்ஃபுல்லான போஸ் பட் கிவ்ஸ் இம்மென்ஸ் பெனிஃபிட். உடம்பே நல்லா நேராக நிற்க முடியும். ஆஃப்டர் டூயிங் த பாஸ்டர் யூ வில் ரிமூவ் ஆல் ஹன்ச்சஸ். இது மாதிரி ரவுண்ட் பண்ணி நிற்கிறது அதெல்லாம் சரியாகவே இட் வில் பிகம் ஃபிக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அண்ட் என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.